ஏசாயா 61:2 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் பின்னாடி இருந்தாலும் அனுக்கிரக வருஷத்தை தெரியப்படுத்தணுமா, தேவனுடைய நீதியை சரி கட்டும் நாளை கூறணுமா, அடுத்துள்ளதை பற்றி நான் பேசலை. அப்போ ஆண்டவர் இந்த காலத்துக்கு பேர் அனுக்கிரக காலம். இந்த காலத்துக்கு பேர், அதனால தான் நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த அனுக்கிரக வருஷம் முடிய போகுதுங்கிறத ஊருக்கு தெரியப்படுத்தணுமா. 2வது, ஆண்டவர் நியாய தீர்ப்பில் நீதியை சரி கட்டுவார். அடிக்கடி நம்ம ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க, 366 தடவை பைபிளில் பயப்படாதேன்னு போட்டிருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 366 நாள் சொல்லி ஆண்டவர் 366 தடவை என்ன போட்டிருக்காரா, பயப்படாதேன்னு போட்டிருக்கார். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட தடவை நியாய தீர்ப்பை பற்றி போட்டிருக்கார். எத்தனை தடவை? ஏன்னா நம்ம யாரும் நியாய தீர்ப்பை பற்றி தெரியலேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு. எத்தனை தடவைக்கு மேலே? அப்போ ஆண்டவர் இந்த பூமியை ஃப்ரீயாக விட்டுருக்காருன்னு நினைக்காதீங்க. என்ன சரி கட்டுவார்? நீதியை சரி. ஆதாமிலிருந்து எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும், நம்மளும் நிற்கணும். மனிதன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் சகல மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டபடியே. இயேசுநாதர் சிலுவையில் மரித்ததுனால அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார். பிதா நியாயம் தீர்க்க மாட்டார். இயேசுநாதர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டதுனால பிதா குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற விக்கிரக ஆராதனைக்கு நீதி சரி கட்டுவார், அநியாயத்துக்கு நீதி சரி கட்டுவார், அயோக்கியத்தனத்துக்கு நீதி சரி கட்டுவார். இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்கள், 1000 வருடம் அரசாட்சி வைத்திருக்கிறார். இங்கே 5 வருஷம் 2 வருஷம் ஆளுகைக்காக போராடுறாங்க, நாங்கள் மேலே போயிடுவோம். ஆனால் அவங்க சாக மாட்டாங்க, அவங்க அந்த சேர்லேயே தான் உட்காந்துருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மகிமை புல்லின் பூவை போல. புல்லே ஒரு நாள் தான் லிமிட்டு, 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ. புல்லின் பூக்கு லிமிட் எப்படின்னு பாருங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இந்த அதிகாரம் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல, அந்த அறிவு அவங்களுக்கு வரல. அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக இந்த நியாய தீர்ப்பிலே நீதியை சரி கட்டுவார். அதனால தான் பேதுரு அப்போஸ்தலனாக இருக்கட்டும், பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், தேவதாசர்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்கள்லாம் அதிகமாக நியாய தீர்ப்பை பற்றி பேசினாங்க, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மறந்து போனது அற்புதத்தை பற்றியே பேசுகிறோம். நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது ஒருத்தனுக்கு மனம் திரும்புதல் வருது, மனம் திரும்புதல் வரும்போது அற்புதம் நடக்கும். அற்புதத்தை தேட வேண்டியதில்லை, அற்புதம் நடக்கும். அதனால தான் அவங்க நியாய தீர்ப்பை பற்றி பேசினார்கள். இப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் வெகுமதிகளை வாங்குகிறவர்களாக நிற்கப் போகிறோமா, இல்லை தண்டனை பெறுகிறவர்களாக நிற்கப் போகிறோமா என்பதுதான் தேவனுடைய கேள்வி. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய சபையை இடது கை பக்கம் நிற்கிறவர்களாக விரும்ப மாட்டார். விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அவர்கள் வலது கை பக்கத்தில் இருக்கிற வெகுமானங்களை வாங்குகிறவர்களாகத்தான் தேவன் விரும்புவார். அதற்காக ஆண்டவர் சில நியதிகளை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அது நிமித்தம் தான் நமக்கு பாடுகள் வருகிறது. அந்த நியதியை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது நிமித்தம் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். அது நம்மை அழிக்காது, அது நமக்கு மகிமையை கொண்டு வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேவன் நீதி உள்ளவர். தேவன் நீதி உள்ளவர் என்றால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சண்டை போடுறாங்க, என் பிள்ளை மேலே தான் தப்பு இருக்கு, இங்கே இன்னொரு பக்கம் இன்னொரு பிள்ளை சண்டை போடுது. உடனே அந்த சண்டையை நான் பார்க்குறேன்னா, ஏன்டா என் பிள்ளைய அடிக்கிறேன்னு நான் போய் யாரை அடிப்பேன்? என் பிள்ளைய அடிச்ச ஆளை போய் நான் அடிப்பேன். ஆனால் தப்பு யார் மேலே இருந்திருக்கும்? என் பிள்ளை மேலே. நான் யாரை அடிக்க மாட்டேன், ஏன்னா நான் யார்? பொல்லாதவன். நம்ம யாரு? ஆனால் ஆண்டவர் யாரு? ஆனால் சில நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க, யார் தப்பு பண்ணாலும் அவங்க பிள்ளையை தான் அடிப்பாங்க. அது கிறிஸ்தவ பெற்றோர். ஏன்னா அவங்களும் என்ன உள்ளவங்களா மாறிடுவாங்க. நீ ஏன்டா அங்கே போன, நீ ஏன் அந்த மாதிரி நின்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யும்போது இந்த பக்கம் இருக்க புறஜாதிகள் சொல்லுவாங்களாம், எவ்வளோ கரெக்டாக நியாயம் தீர்க்கிறார். என்ன சொல்லுவாங்களாம்? இந்த பக்கம் இருக்க புறஜாதிகள் சொல்லுவாங்களாம், அவருடைய பிள்ளைன்னு அவர் பார்க்கலையே, அவரோட மக்கள்னு அவர் பார்க்கலையே,
அப்படின்னு கரெக்டாக நியாயம் தீர்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இடையில அல்லேலூயாலாம் போடுறது எதுக்கு தெரியுமா? அப்படின்னா 1-2 பேர் என்ன மூடிட்டாங்க. இப்போ மூடாதீங்க, இன்னொரு 50 வருஷம் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஏன் மூடுறீங்க? இப்போ நல்லா திறந்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ கவனிங்க, புறஜாதிகள் இதை குறித்து தீர்க்கன் ஒரு இடத்துல சொல்லுவார். ஏசாயா 26:69. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வசனம். அவருக்கு காலையில் தூக்கம் வராதான் நியாய தீர்ப்பை நினச்சி. எப்படி அவர் எப்போ சாக போகிறாரு அதெல்லாம் தெரியாது. ஏசாயா 26:9 அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தம்பி என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. நைட்டு கூட அவருடைய ஆத்மா என்ன செய்தான்? சிலர் இரவு கூட தூங்காமல் இந்த போர்வைக்குள் பேசுவது, ஃபோன் பேசுவது எப்படி? இந்த ஜென்சிகிட்ட கேளுங்க. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு காது கேட்காமல் ஃபோன் பேசுவது எப்படி? பக்கத்தில் படுத்திருக்கிறவர்களுக்கு கூட கேட்காமல் ஃபோனை பேசுவது எப்படி? இப்போ இந்த ஹெட்ஃபோனு ப்ளூடூத்லாம் வந்துருச்சுல, அது ஒரு பெரிய வித்தை. ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறாரு, ராத்திரியில் என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்குது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள். பூமி சக்கரம்னு எப்போ கண்டுபிடிச்சாரு? ஏசாயா முன்னமே கண்டுபிடிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூச்சக்கரத்து குடிகள். சக்கரம் தானே சுத்தம், பூமி என்ன செய்யும்? சுத்தம். பைபிளை படித்தா எப்போ எழுதியிருக்காரு பாருங்க. கலிலேயா பூமி உருண்டை என்பதை கண்டறிந்தார். நீ கண்டறிப்பா, ஆனால் பைபிளை உத்து பார்த்தா தெரியுதுப்பா. எப்படி? பூமி என்னவா? சக்கரம். பூச்சக்கரத்து குடிகள் என்ன கற்றுக்குருவாங்களாம்? அப்போ நம்ம ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர், அதினதின் காலத்தில் செய்கிறவர், மரித்தோரை எழுப்புகிறவர், எல்லா வியாதிகளை நீக்குகிறவர். அத்தோடு சேர்த்துக்கிறங்க, நீதி உள்ள தேவன். என்ன உள்ள தேவன்? அவர் நீதியிலிருந்து அங்கிட்டு இங்கிட்டும் தவறவே மாட்டார். ஏன் பிள்ளை, அதனால அவனை பரலோகத்தில் எடுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார், சொல்லவும் முடியாது. ஏன் பிள்ளை பைபிளை தூக்கிட்டு வந்துட்டானே, இந்த பைபிளை தூக்கிட்டு வர்றது ரொம்ப பெரிய ஆபத்துன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமாம், இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், அது ரொம்ப பெரிய ஆபத்தும் இருக்கு. என்னடா இப்படி சொல்கிறான்? அதனால தான் உங்களில் அநேகர் பாஸ்டர்களாய் மாறாதிருப்பீர்களாகன்னு சொன்னார். ஏன்னா என்ன நடக்குமா? அதிக ஆக்கினை. பரவாயில்ல, 1-2 பேர் சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆக்கினையா? அதிக ஆக்கினை. அப்போ 3 காரியத்து நிமித்தம் தான் கிறிஸ்தவங்களுக்கு பாடு வருது. 1, அழைப்புக்கு பாத்திரராகவும் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை விளங்க செய்வதற்காக. 2வது, தவறான பாதையில் நம்ம போகும்போது அதை சரி செய்கிறதுக்காக சிட்சை என்கிற பாடுகள். சிட்சை என்றால் தண்டனை, சரி செய்தல். 3வது, நாம் செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்கு நீதியை சரி கட்டி நம்மை எடுத்துக்கொள்வதற்காக. இதுக்காகத்தான் கிறிஸ்தவங்களுக்கு என்ன வருது? பாடு வருது. எல்லாரும் சொல்லுங்க, அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்வதற்காக, சிட்சைக்காக. 3வது என்ன சொன்னேன்? நீதியை சரி கட்டுறதுக்காக. இது 3ஐயும் நமக்கு இந்த உலகத்திலே செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவருடைய பிள்ளைகிட்ட ஆண்டவர் 100க்கு 100 மார்க் எதிர்பார்க்கிறார்ல, எதிர்பார்க்கலாம்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆகணுமா? பூரணர் ஆகும்படி. அப்போ அதை தான் இன்னைக்கு நம்ம 1 தெசலோனிக்கேயர்ல வாசித்தோம். சவுல்னு ஒருத்தனை கொண்டு போய் கழுதை தேட போனவனை கொண்டு போய் அப்படியே ராஜாவாக்குனதுனால அவன் 40 வருஷம் ராஜாவாவா இருந்தானே ஒழிய அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளலை. ஆனால் தாவீதை 13 வருஷம் காட்டில் வச்சு உருவாக்கி உபத்திரவத்தில் போட்டு புடைச்சனால அந்த அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொண்டார். அதனால தான் கர்த்தர் சபைகளை வச்சிருக்கார். இந்த சபை ஒரு சுத்த தங்கத்தை வெளிப்படு கொண்டு வருகிற ஒரு இடம்.
களிம்புகளை நீக்குகிறதான ஒரு இடம். அப்ப இங்க தேவனுடைய நீதி எப்படி இருக்குன்னா, நம்ம எப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு வரும்போது ஒருத்தர் கேலி பண்றான் பாருங்க ரோட்ல நின்று, அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா அவன் நம்மளை கேலி பண்ணித்தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் நம்மளை கிண்டல் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுதான் தேவனுடைய நீதின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் சுவிசேஷம் 1 தெசலோனிக்கேயர், இன்னைக்கு நம்ம வாசிச்சது 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நீதியான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அதாத்தாச்சு. அப்ப ஒருத்தன் என்ன கேலி பண்ணாதான் அவனுக்கு தண்டனையும் எனக்கு மகிமையும் கொடுக்கவே முடியும், இல்லைன்னா எனக்கு மகிமையை கொடுக்க முடியாது. என்ன கொண்டு போய் அந்த மகிமையான கிரீடத்தை தரிக்க முடியாது. அவன் என்ன கேலி பண்ணித்தான் ஆகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதனால்தான் முத பிரசங்கத்தில் சொல்லிட்டாரு, என் நிமித்தம் உங்களை, ஆமா, அவங்களுக்கு வந்த மாதிரியே காய்ச்சல் நமக்கு வரும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீ இயேசு கோயிலுக்கு போற, உனக்கு எதுக்கு? அவங்களுக்கு வந்த மாதிரியே பல பிரச்சனைகள் நமக்கு வரும். நீ இயேசு கோயிலுக்கு போனதுல இருந்துதான் உனக்கு இதெல்லாம் வந்துச்சு. நீ அதுக்கு முன்னாடி உனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஏன் எனக்கு வருது? அழைப்புக்கு. ஆனா அவங்க அதை விட பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். அவங்க பிள்ளையாவோ ஒரு பேரனாவோ பேத்தியாவோ இருக்கும். ஆனா அவங்க நம்மளை கையை காட்டுவாங்க, நீ தான் காரணம். ஏன் அவங்க என்ன கையை காட்டுறாங்க? அழைப்புக்கு பாத்திரவானா நடக்கவும் தேவன் நீதி உள்ள நியாய தீர்ப்பு செய்யவும் அது அத்தாட்சியா இருக்கு. ஆனால் இன்னொன்று சொல்றேன், அவரோடு பாடுபட்டோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவரோடு பாடுபட்டா என்ன செய்வோம்? அப்ப ஆண்டவர் ஒரு நியதி வச்சிருக்காரு. எதுக்காக இந்த உலகத்தில் 7வது வருஷத்தை 7000 வருஷத்தை அவர் ஆளுகைக்காக வச்சிருக்காரு. இப்போ இந்த 5 வருஷம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டோம், இவங்க தோத்துட்டாங்க, அவங்க தலையில் மண்ணு விழுந்துருச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு தர்றாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி வைத்திருக்கிறார்? என் பிள்ளையை அவமானப்படுத்தினவர்களுக்கு, அவமானப்பட்ட என் பிள்ளைகளுக்கு ஒரு 1000 வருஷத்தை நான் இந்த பூமியில வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பட்டுத்தான் ஆகணும். ஆமாம், என் காது கேட்கவே எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வருது. அதுவும் வேற ஆளுங்க சொன்னால் பரவாயில்ல, உயிருக்குயிரான நண்பர்கள், நேசமிகு தோழர்கள், நம்ம வீட்டுக்கே வருவான், நம்ம கூட உட்காருவான், நம்ம கூட சாப்பிடுவான், வெளியே போய் சொல்லுவான், நிறைய பணம் அவங்களுக்கு. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சு படுற கஷ்டம், நமக்கு 100-200க்கு படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். நம்மளை மேலே பார்த்து தான் வாழ வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆம்பேன்னு சொல்றீங்க? நம்மளை அவர் நடத்துறாரு. கர்த்தரின் மேய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடையேன். விசுவாசி கூட அப்படித்தான் நினைக்கும். பாஸ்டர் பேங்க் பேலன்ஸோட நிறைய வச்சிருக்காருன்னு. கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் ஏன் இப்படி நம்மை நடத்துகிறார்? அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும். அப்போ நீங்கள் யாராவது உங்கள் மனைவி உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தா இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்கள் புருஷன் உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தா இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு? உங்களை உபத்திரவப்படுத்தினவங்களுக்கு என்ன கொடுப்பாரா? உபத்திரவப்படுகிற உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? அப்போ நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கணும், எவ்வளோ நீங்கள் போராடணும். ஏன்னா வெளியில் உள்ள ஆள் உங்களை கேலி பண்ணாது. யார் தான் கேலி பண்ணும்? இப்போ அதிகமாக யார் தான் கேலி பண்ணுது? வீட்டில் உள்ள ஆள். அப்போ அவருக்கு தேவன் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்? நீதியான தீர்ப்பு கொடுப்பார் அல்லவா? இதை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்காக நீங்கள் ரொம்ப அழுது ஜெபிக்க வேண்டும் அல்லவா? அதனால் இந்த பாடுகள் நமக்கு ஏன் வருதுன்னா, முதலாவது தேவன் நீதி உள்ள தீர்ப்பை வழங்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் என்ன சகித்து தான் ஆக வேண்டும். அவ்வளோதான்.
இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம செஞ்சாகணும். இதை குறித்து அதிகமா யார் எழுதியிருக்கா தெரியுமா? அதிகமா யார் எழுதியிருக்கான? பேதுரு அப்போஸ்தலனுடைய 2 நிருபங்களை படிச்சா பாடுகளை பார்த்து பயந்து ஓடி சேவல் கூவுறதுக்கு முன்ன மறுதளிச்சாரே, அவருடைய 2 நிருபங்களும் பாடுகளில் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள், பாடுகளிலே நீங்கள் களி கூறுங்கள், பாடுகளிலே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், நீங்கள் பாடுகளிலே பாடுபட்டதுனால, நீங்க நன்மை செய்து பாடுபட்டதுனால சந்தோஷப்படுங்க, அது நிமித்தம் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், பிரதியாயிருக்கும். இப்படின்னு அதிகமா பாடுகளை பத்தியே எழுதியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.